நாம இப்ப அண்ணன் திரு வாகை சந்திரசேகர் அவர்களுடன் தொலைபேசியில் இணைந்திருக்கோம். 28ஆம் தேதி திரு விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள்ல அவருடனான நினைவுகள் முதலா நீங்க திரு விஜயகாந்த் அவர்களை கேப்டன் அழைத்தது சம்பந்தமான நினைவுகளை பதிவு செய்யுங்க தயவு செஞ்சு. என்னுடைய 45 ஆண்டு கால நண்பர் விஜயகாந்த் அவர்கள் இருவருமே ஒரே சமயத்திலே சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு வந்தவர்கள் நாங்கள். திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்னால் இருந்து எங்களுடைய நட்பு தொடர்கிறது. அதற்கு பிறகு பலவிதமான போராட்டங்களிலே ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையை ஊட்டி கொண்டு வளர்ந்த நண்பர்கள் நாங்கள். அது ஒரே விதமான எண்ணம், எப்படியாவது திரையுலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு வகையிலும் நண்பர் விஜயகாந்துக்கு ஆகட்டும் எனக்காகட்டும் வேறு வேறு விதமான தடங்கல்கள், வேறு வேறு விதமான தடைகள், வேறு வேறு விதமான அவமதிப்புகள் நடந்தன. அவைகள் நடக்க நடக்க எங்களுக்கு என்னவென்றால் இதை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற உரமாக அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு மனதிற்குள்ளேயே அவைகளை போட்டு அடக்கி கொண்டு அவைகளை உரமாக்கி ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டோம். அதற்கு காலமும் மக்களும் ஒரு அருமையான ஒரு வரவேற்பை அங்கீகாரத்தை கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து ஓராண்டு காலமானாலும் இன்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி செந்தூரப்பூவை படத்திலே செந்தூரப்பூவைக்கு முன்னால் அவர்களுடைய ஆபாவனுடைய குழுவோடு இணைந்து நாங்கள் ஊமை விழிகள் என்ற திரைப்படத்திலே பணியாற்றினோம். அதிலும் அவர் ஒரு கடமை மிக்க காவல் அதிகாரியாக நடித்திருப்பார். இதில் ஒரு இராணுவ அதிகாரியாக இடைக்காலமோ ஓய்வு பெற்ற வந்தவராக இருப்பார். ஆகவே அவரை கேப்டன் என்று அழைக்கின்ற கதாபாத்திரமாக அது இருந்தது. அவரை நான் கேப்டன் என்று அந்த திரைப்படத்திலே அழைப்பேன். அவருக்கு கேப்டன் என்பது இன்றைக்கும் என்றைக்கும் விஜயகாந்த் என்கின்ற பெயரை உச்சரிக்கும் காலம் வரை கேப்டன் என்பது நிலைக்கும் என்பதிலே, அதை நான் உச்சரித்தேன் என்பதிலே, அதை நான் கேப்டன் என்று நண்பர் விஜயகாந்தை அழைத்ததிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த பெயர் நிலைத்திருப்பதிலே என் நண்பருக்கு ஒரு நண்பராக என்னுடைய மகிழ்ச்சியையும் ஒரு நட்புக்கான ஒரு வலு, ஒரு ஆழமான நட்புக்கான அடையாளமாக அதை நான் உணர்கிறேன். ஆகவே இப்போதுதான் அவர் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற உணர்வைத்தான் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி. நம்ம தொலைக்காட்சியிலே, டிவியிலே எந்த பக்கம் பார்த்தாலும், ஃபோனிலே, ஊடகத்திலே, யூடியூபிலே எந்த பக்கம் பார்த்தாலும் விஜயகாந்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அவர் மறைந்தார் என்கின்ற உணர்வே இல்லாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் நினைவை நாம் போற்றுவோம். ஒரு நண்பராக நான் அவரை போற்றுகிறேன். அவருடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் மனமார தமிழக மக்களை வேண்டிக் கொள்கிறேன்.